ஓம் சாந்தி. 6/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்போது தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார். பிறகு தன் கூடவே அழைத்துச் செல்வார். கேள்வி: எத்தகைய செய்தியை நீங்கள் அனைவருக்கும் தர வேண்டும்? பதில்: இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதால் தூய்மையாகுங்கள். பதீத பாவனராகிய தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் தூய்மை ஆகிவிடுவீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவது உங்கள் கடமையாகும். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் என்றும் கூறப்படுகிறது. பாடல்: இறந்தாலும் உன் வழியில். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் பொருளை கேட்டீர்கள். பாபா, நாங்கள் உங்களுடைய ருத்ர மாலையில் வருவோம். இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள சடங்குகளான ஜபம், தவம், பூஜை, பாடல் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது. பக்தி என்றால் ராவண ராஜ்யம், ஞானம் என்றால் ராமராஜ்யம். ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகிறது. பக்தியை படிப்பு என்று கூறப்படுவதில்லை. நாம் என்ன ஆவோம் என்ற லட்சியம் அதில் கிடையாது. பக்தி என்பது படிப்பு அல்ல. ராஜயோகம் கற்றுக்கொள்வது படிப்பாகும். படிப்பு ஒரே இடத்தில், பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படும். பக்தியில் அலைந்து அலைந்து ஏமாற்றம் அடைகின்றனர். படிப்பு என்றால் படிப்புதான். ஆக படிப்பை முழுமையான முறையில் படிக்க வேண்டும். நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பலர் தங்களை மாணவர் என்றும் புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் படிப்பதே இல்லை. தந்தையையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபாவையும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று புரிந்து கொள்வதில்லை. புத்தியில் எதுவும் அமருவதும் கிடையாது. இப்படியும் இருக்கின்றனர். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது அல்லவா? அதில் அனைத்து தரப்பினரும் இருப்பார்கள். பதீத மாணவர்களை பாவனம் ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று தந்தையை அழைத்தீர்கள். இப்பொழுது பாவனமாகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். இந்த நேரத்தில் பாரதம் வைஷ்யாலயமாக இருக்கிறது. முன்பு பாரதம்தான் சிவாலயமாக இருந்தது. இப்பொழுது 2 கிரீடங்களுமே கிடையாது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்பொழுது பதீத பாவனராகிய தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனம் ஆகிவிடுவீர்கள். நினைவில்தான் முயற்சி இருக்கிறது. மிகச்சிலர் மட்டுமே நினைவில் இருக்கின்றனர். மிகச்சிலருக்குத்தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டுள்ளதல்லவா? பக்த தன்னா, நாரதர், மீரா போன்றவர்களின் பெயர்களும் உள்ளன. இங்கும் அனைவரும் வந்து படிக்க மாட்டார்கள். கல்பத்திற்கு முன்பு யார் படித்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள். பாபா, நாங்கள் உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம். படிப்பதற்கும் நினைவு யாத்திரை கற்றுக்கொள்வதற்கும் வந்திருந்தோம் என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களை அழைத்துச் செல்வதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். உங்களுடைய ஆத்துமா பதீதமாக இருக்கிறது. அதனால்தான் வந்து பாவனம் ஆக்குங்கள் என்று அழைக்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். தந்தை படிப்பை கற்பிக்கவும் செய்கிறார். பிறகு தன் கூடவே அழைத்தும் செல்கிறார். குழந்தைகளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். தந்தை கற்பிக்கின்றார். கிருஷ்ணரை தந்தை என்று கூறுவதில்லை. கிருஷ்ணரை பதீத பாவனர் என்றும் கூறமாட்டார்கள். தந்தை என்று யாரை கூறுகிறோம்? அவர் எவ்வாறு ஞானம் கூறுகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். தந்தை தனது அறிமுகத்தை குழந்தைகளுக்குத்தான் கொடுக்கின்றார். புதியவர்கள் யாரையும் தந்தை சந்திப்பது கிடையாது. குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவர் என்று தந்தை கூறுகின்றார்.
குழந்தைகள்தான் தந்தையை வெளிப்படுத்துவார்கள். தந்தை யாரையும் சந்திக்கவோ உரையாடல் செய்வதோ கிடையாது. இவ்வளவு காலம் பாபா புதியவர்களை சந்தித்து கொண்டிருந்தார். அது நாடகத்தில் இருந்தது. பலர் வந்தார்கள். மிலிட்ரியில் உள்ளவர்களுக்கும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். அவர்களையும் முன்னேற்ற வேண்டும். அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இல்லையெனில் எதிரிகள் யுத்தம் செய்து விடுவார்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும். யார் யுத்த மைதானத்தில் சரீரம் விடுவார்களோ அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது கீதையில் உள்ளது. ஆனால் இவ்வாறு சென்றுவிட முடியாது. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் வரும்பொழுதுதான் செல்ல முடியும். ஸ்வர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் யுத்தம் செய்கிறீர்கள். அசரீரி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்துமா என்று நிச்சயம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள். வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது. தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது. விரோதம் ஏற்படுத்துவது கூட தேக அபிமானம் ஆகும். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். தூய்மை ஆக வேண்டும். தனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். 2. அன்பான புத்தி உள்ளவராகி ஒரு தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். உடல், மனம், பொருள் மூலம் தந்தையின் காரியத்தில் உதவியாளர்களாக ஆக வேண்டும். வரதானம். விலகிய மற்றும் அன்பானவர் ஆவதற்காக இரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய இரகசியத்தை அறிந்தவர் ஆகுக. விலகியவர் மற்றும் அன்பானவர் ஆவதற்கான இரகசியத்தை தெரிந்து கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடிய இரகசியத்தை அறிந்தவர் ஆகுக. ராஜயுக்த் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே விலகிய மற்றும் அன்பானவராக ஆவதற்கான இரகசியத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தானும் தன்மீது திருப்தியாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் குடும்பத்தையும் திருப்தியாக வைத்துக் கொள்வார்கள். கூடவே உண்மையான உள்ளம் இருப்பவராக இருக்கின்ற காரணத்தினால் பகவானும் அவர்கள் மீது திருப்தியாக இருக்கின்றார். இப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கம் உடைய குழந்தைகளுக்கு தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் எவரையும் வக்கீல் ஆக்குவதற்கான அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தனக்கான தீர்மானத்தை தானே எடுக்கிறார்கள். எனவே அவருக்கு வேறு எவரையும் நீதிபதியாகவோ வக்கீலாகவோ ஆக்கிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்லோகன். சேவையின் மூலம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்துக்கான ஆதாரம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல் தன்மை மற்றும் தூய்மையின் ஆளுமையை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். எப்படி பௌதீக உடலில் விசேஷமாக சுவாசம் இருப்பது மிகவும் அவசியமாக உள்ளதோ, சுவாசம் இல்லை, மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையோ, அதே போல பிராமண வாழ்க்கையின் சுவாசம் தூய்மையே ஆகும். 21 பிறவிகளின் பாக்கியத்தின் ஆதாரம் தூய்மை ஆகும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்புக்கான ஆதாரம் தூய்மையான புத்தியாகும். சங்கமயுக பலன்களின் ஆதாரம் மற்றும் வருங்காலத்தின் பூஜைக்குரிய நிலையின் பதவியின் ஆதாரமும் தூய்மையே ஆகும். எனவே தூய்மையின் ஆளுமையை வரதானத்தின் ரூபத்தில் நடைமுறைப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.